6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் பத்மநாபன். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தி லீலா பேலஸில் நடைபெறும் வைரமுத்தியம் என்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். வைரமுத்துவர்கள் எழுதின 17 நூல்களை வெளியிட்ட கைகள் கலைஞருடைய கைகள். இது அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய நட்பினுடைய அடையாளம். முதல்ல 1989ஆம் ஆண்டு எல்லா நதிகளும் என் ஓடம் என்ற புத்தகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வைத்து வெளியிட்டார். நம்முடைய வைரமுத்தவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை தன்னுடைய ஆசான் என்றும் இலக்கிய தந்தை என்றும் கவிவரசர் அழைப்பார். ஒரு முறை கவிஞர் தந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறத தலைவர் கலைஞர் அவர்கள் மேடையிலே வாசிச்சு காண்பிச்சார். என் இலக்கிய தந்தை கலைஞர் அவர்களே, பாண்டி நாட்டில் ஒரு கரட்டு காட்டில் காலம் என்னை ஒரு விதையாய் துப்பியது. சோழ நாட்டு மேகமே, நீங்கள் சொரிந்த மடையில்தான் விதைக்குள் இருந்து விருட்சம் விழுந்தது. இந்த விருட்சம் உங்களை வணங்குகிறது. உங்கள் இதயத்தில் வைத்திருக்கும் உங்கள் இலக்கிய மகன் வைரமுத்துன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார் வைரமுத்து. அத்தகைய நமது கவிப்பேரரசு அவர்களுடைய தமிழாற்று படை நூலையும் மகா கவிதை நூலையும் வெளியிடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களையும் யாராலும் அடக்க முடியாது. ஆனால் ஒரு கவிஞனால தமிழ் கவிதைக்குள் அடக்க முடியும்னு மெய்ப்பிக்கிற புத்தகம்தான் இந்த மகா கவிதை நூல்னு அந்த விழாவில் நான் குறிப்பிட்டேன். ஒரு தமிழ் கவி உலக கவியா மாறும் உயரம்தான் அந்த நூல். அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும்னு அப்போ நான் ஒரு வேண்டுகோள் வச்சேன். அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கிறது. முனைவர் மரமலை லக்குவனார் மொழிபெயர்த்த அந்த நூலை நமது மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு நாட்டை சார்ந்தவங்க இங்கே வந்து வாழ்த்தினதை பார்க்கும்போது உலக கவியா மகுடம் சூட்டப்பட்டு விட்டார் நம்ம கவியரசு வைரமுத்தவர்கள் என சொல்ல தோணுது. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும்னு மகாகவி பாரதியார் பாடினார். கவிப்பேரரசு வைரமுத்து திறமையான புலமையானவர் என்பது அடையாளம்தான் இன்னைக்கு அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாராட்டுவது. பொதுவா அறிஞர்கள், புலவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்ட மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெகத்ரட்சகன் யாரையும் வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவார். எல்லோரும் இப்படி இருக்க மாட்டாங்க. அறிஞர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள்னு பெருமக்களால் போற்றப்படுகிற கவிஞரா நம்ம வைரமுத்து இருக்கிறார். இதை முன்கூட்டி உணர்ந்துதான் 1999ஆம் ஆண்டு பெய்யென்ன பெய்யும் மழை கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சான்றோர்கள் இழந்த வகையில வைரமுத்துவுக்கு கவி பேரரசு என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய படைப்புகள் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம் வைரமுத்தியம் என்ற பெயர்ல நடத்தப்படுது. வைரமுத்தியம் என்ற நூலை நான் வெளியிட திரு ஜெகத்ரட்சகன் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கன்னித்தமிழ், கற்கண்டு தமிழ், கற்கத்தமிழ், காந்த தமிழ், காவிய தமிழ் ஆகியவற்றின் மூலமா மண்ணை, மக்களை, மொழியை, இனத்தை, மானுடத்தை காக்கும் கொள்கைகளை வடித்து கொடுத்ததால்தான் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய மனிதராக நம்முடைய கவிய பேரரசு அவர்கள் விளங்குகிறார். அவருடைய 71வது வயசுல
இந்த வைரமுத்தியம் விழா நடத்தப்பட்டாலும் 10 வயசில் இருந்த கவிதை எழுத தொடங்கினார் இவர். இளங்கலை மாணவராக இருந்தப்போவே வைகரை மேகங்கள் என்ற முதல் கவிதை நூலை வெளியிட்டார்கள். மாணவரா அவர் இருந்தப்போவே ஒரு கல்லூரியில அதை பாடமாக வச்சுட்டாங்க. இதுதான் இவருடைய பெருமை. எல்லோரும் வயசான பிறகு வாழ்க்கை வரலாற்று எழுதுவாங்க. ஆனா 28 வயசிலேயே இதுவரை நான் என்ற தன் வரலாறு எழுதின அளவுக்கு அப்பவே புகழ்ந்து அந்த புகழை அடைந்து விட்டார் நம்ம வைரமுத்து அவர்கள்.